சிவப்பிரியன் சார், நான் நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்து துவங்குறேன். எப்படி பார்க்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது? இது வந்து வித்தின் கோர்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது வந்து கூட்டணி கணக்கு தானா, ஜனநாயக நலனா, எப்படி பார்க்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து டிஃபர் ஆகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பராசக்தி படத்துக்கு யூத் காங்கிரஸ் வந்து என்னென்ன கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்களை வந்து சித்தரிச்சது தப்பாக இருக்குது, அவர்களுடைய இதெல்லாம் சரியில்லை, டெபிக்ஷன் சரியில்லைன்னு போன்ற பல்வேறு விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. பராசக்தி படத்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பராசக்தி, ஜனநாயகன் ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடெல்லாம் மீறி இந்த விஷயங்கள் எதை காட்டுகிறது என்றால், காங்கிரஸ் திமுக உறவுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் இருப்பவர்கள் வந்து வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இன்னொன்று திமுக தலைவர்கள் வந்து அப்படியெல்லாம் கொடுப்பதற்கான எண்ணம் இல்லைன்னு சொல்றது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கிறத நம்மளால முழுமையா பார்க்க முடியுது. ஆனா ராகுல் காந்தி அவர்களினுடைய இன்றைய ட்வீட் வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட அவர் போட்டிருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் அது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், இல்ல பாஜகவுக்கு பயங்கர எதிர்ப்பான ஒரு ட்வீட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்களோ அதை வச்சுதான் அந்த ட்வீட்டை வந்து நீங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதுல விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகன். ஜனநாயகனுக்கு நீங்க முட்டுக்கட்டை போடுறீங்க. ஸோ மோடி அவர்களே தமிழ் கல்ச்சர் மீது எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாதீங்க, ஒரு தாக்குதல் தொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாரு. ஏற்கனவே மெர்சல் திரைப்படம் 2017ஆம் ஆண்டு சென்சார் பண்ணி வெளிவந்த திரைப்படத்தை பாஜகவினர் எதிர்த்த பொழுது விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த தேசிய தலைவர்ல மிக முக்கியமானவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் விசாரிச்ச வரையிலும் இதை அப்படிதான் நீங்க பார்க்கணும், இது பாஜகவுக்கு எதிரான அட்டாக்கா நீங்க பார்க்கணும், இது விஜய்க்கான ஆதரவான ஒரு ட்வீட்ன்றதை விட பாஜகவுக்கான அட்டாக்கு. இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க மெசேஜ் கொடுக்குறோம், நீங்க பாஜகவுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் நீங்க பயந்துராதீங்க, எங்களை போன்ற செக்குலர் ஃபோர்ஸஸ்லாம் உங்க பக்கம் இருக்கிறோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் விஜய்க்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கு, பாஜகவை எதிர்க்கிற மாதிரியும் இருக்கு. இன்னொன்னு, முதலமைச்சர் அவர்களே வந்து பராசக்தின்னும் போடல, ஜனநாயகனும் போடல, ஆனா சென்சார் போர்டுக்கு எதிரான ஒரு ட்வீட்டை முதலமைச்சர் போடுறார். ஆனா அங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பராசக்திக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க சென்சார் போர்டு சொன்ன கட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்க ஜனநாயகனுக்கு சர்டிபிகேட்டே கிடைக்க மாட்டாங்குது. கொடுக்குறேன்னு சொன்ன சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டோம், நாங்க ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புறோம்னு சொல்லும் பொழுது வேற வழி இல்லை, அதனால அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. ஜனநாயகன் படத்தை பொறுத்த பராசக்திக்கும் ப்ரெஷர் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பராசக்திக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி, இப்ப இன்னொரு ஆங்கிள், இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில ஒரு கூட்டணி உறவுல ஒரு சின்ன ஏதோ பிரச்சனை இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றீங்க. நாங்க எங்களை போல ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் லீடர்ஸ் கருதுவார்கள் ஏனால் திரு விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போடக்கூடிய பட்சத்துல அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலுமே கூட அது எக்ஸிஸ்டிங் கூட்டணியில ஒரு சிக்கலை உருவாக்காதா? சிக்கலை நிச்சயமா உருவாக்குது. சிக்கலை உருவாக்குறதுனால தான் இப்போ வந்து திமுக தலைவர்கள் வெளிப்படையா அந்த மாதிரி எண்ணத்துல முதலமைச்சர் இல்ல, திமுக கொடுக்காதுன்னு சொல்ல திரு பெரியசாமி முதலமைச்சருக்கு அது எண்ணமே இல்லைன்னும் போது இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு வார்த்தை போராக தான் இப்ப நீங்க பார்க்கணும். கூட்டணி, ஆனா இந்த கூட்டணி உடையுமா உடையாதாங்கிறதெல்லாம் நீங்க 2 மாசம் வரைக்கும் நீங்க அந்த சீட் ஷேரிங்க்கு வரைக்கும் போய் தான் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து கடந்த முறை கொடுத்த 25 சீட்டை வாங்க மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்காங்க. திமுக அவங்களை எப்படி டீல் பண்ண போறாங்க? வழக்கமா சீட் ஷேரிங் டாக்ஸ் அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லா கட்சிகளுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா இங்க வந்து இந்த முறை ரொம்ப வெளிப்படையா நடக்குது. ஒரு சுணக்கம் இருக்கிறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பிணக்கம் இருக்கிறது இந்த அலையன்ஸுக்குள்ள. அது வந்து கொஞ்ச நாள் இல்லாம ஒரு ஓகே லீடர்ஸ் தான். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி பங்கு, அதிகார பங்கு அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் ரொம்ப குறைவானவர்களாக தான் இருக்கிறாங்க.
ஒரு 10 எம்பி இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் தான் அதை பத்தி பேசுறாங்க. எல்லாரும் அதை பத்தியும் பேசுறது இல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறது. ஒரு 2 விதமான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இவங்களை எல்லாருமே இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கிறவங்க மேக்சிமம் பீப்புள் வந்து திமுக கிட்ட அதிக சீட் வாங்குங்க, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது, அவங்க அமைச்சரவையில நாங்க பங்கு பெறணும்னு சொல்றாங்களே தவிர யாருமே இது வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டு விஜய் கிட்ட போகணும்னு யாரும் சொல்லல. எனக்கு நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதற்கான பதில் அந்த கூட்டணியில சிக்கல் உருவாக்கி விட்டது. இந்த பிரச்சனை வந்து உருவாக்கிடுச்சு. ஆனா காங்கிரஸ் அதை வேற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்களை பிஜேபி பக்கம் தள்ளிடக்கூடாது. விஜய் பிஜேபி பக்கம் போயிட்டா என்ன ஆகும், தமிழ்நாட்டுல ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேக்கு அப்புறம் பிஜேபி வளர்ந்துரும். காங்கிரஸ் ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு சரியா வருமா? அதிமுக போன்ற ஒரு கட்சியை வந்து ஒரு எலெக்ஷன்ல யாராவது ஸ்லைட் பண்ணிட்டு போயிடலாம், அவங்கள இல்லாம பண்ணிடலாம்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களுடைய என்ன சொல்றது பொலிட்டிக்கல் நெய்விட்டி. அப்படியெல்லாம் அதிமுகவெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 25% வாக்குகள் வந்து அவங்களுக்கு கமிட்டட் ஓட் பேங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் அரசியல் நகர்வுகள் தானே தவிர இது கூட்டணியினுடைய பிளவு. ஒரு ட்வீட்ல வந்து ராகுல் காந்தி வந்து திமுக கூட்டணியை உடைச்சுக்கிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல சார், அதுல நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு, இப்ப வந்துட்டார். வருவதற்கு முன்னதாக இந்த ட்வீட் வருது. இதை நம்ம கொஞ்சம் அதை டைசெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன்னா இவர் இப்போ இத்தனை நாள் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் போட்டிருந்தாரு, தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் போடுறாரு, மற்றவங்களெல்லாம் பேசுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட ஜனநாயகன் பேசின தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு நம்ம திரு ராகுல் காந்தி போடுகிறார். ஜனநாயகன் படத்தின் மீதான சென்சார் போர்டுங்கிற கட்டுங்கிறது தமிழக மக்கள் கலாச்சாரத்தின் மீது தாக்குதலா? எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதைய? இல்ல அது அது என்னன்னா, நான் தமிழ் மக்களுக்காக நீ பேசி அந்த வார்த்தையில எனக்கு புரியுது. அது வந்து அவ்வளவு பெரிய வார்த்தையா அது யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பிஜேபியை எப்ப பார்த்தாலும் அவர் கிரிட்டிசைஸ் பண்றது எங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மக்கள் பிடிக்கல, தமிழர்களோட கலாச்சாரம் வந்து வித்தியாசமாக இருக்கிறது, அதனால நீங்க தமிழர்களை டார்கெட் பண்றீங்கன்னு ராகுல் காந்தி மேடைக்கு மேடை பேசுறாரு. அதுதான் நடக்குது. கரெக்டா? சோ அப்போ அவர் இதையும் அதுல கொண்டு வராரு. அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். இது வந்து கூட்டணி நாளைக்கு பிரிஞ்சாலும் பிரியலாங்க. நான் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியாது அரசியல்ல நாம. ஆனால் இந்த ஒரு ட்வீட்டை வச்சுட்டு கூட்டணியை பிரிச்சுட்டு போயிடுவாங்க காங்கிரஸ். இது கூட்டணி பிரிவதற்கான அச்சாரமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாடுங்கிற மாநிலம் மட்டும் ஆள்ற கட்சி கிடையாது. அவங்களுக்கு திமுக போன்ற ஒரு 22 எம்பிகள் வைத்திருக்கிற கட்சி, திமுகவினுடைய தோழமை கட்சிகளுக்கு ஒரு 8 எம்பி இருக்காங்க, 30 லோக்சபா எம்பி, ஒரு 10 ராஜ்யசபா எம்பி வச்சிருக்கிற ஒரு கட்சியை அவ்வளவு சாதாரணமா கலட்டி விட்டுட்டு இன்னொரு எலெக்ஷன்ல என்னன்னே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியோட ஒரு தேர்தலுக்கு, அதுவும் அவங்களோட முதல் தேர்தலுக்கு போவாங்களாங்கிறது சந்தேகம் சொல்றேன். நான் வந்து அரசியல் நடக்கிறத சொல்றேன். எனக்கு நாளைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து காங்கிரஸ் வந்து 18ஆம் தேதி ஒரு சாதாரண கூட்டம், எல்லா தேர்தலுக்கு போற எல்லா மாநிலங்களினுடைய நிர்வாகிகளோட கூட்டத்தை காங்கிரஸ் வழக்கமா கூட்டுவாங்க. அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் வரும் 18ஆம் தேதி டெல்லியில நடைபெறுகிறது. திரு மல்லிகார்ஜுன கர்கே, திரு ராகுல் காந்தி போன்றவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஸோ அந்த கூட்டத்துல இப்ப இங்க பேசுற டிமாண்ட் எல்லாம் அங்க வைப்பாங்க. திமுகவோட தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதை சொல்லுவாங்க. திமுக கிட்ட அதிக சீட் வாங்கணும்னு இப்ப பேசுறவங்களும் அதை அங்க பேசுவாங்க. தாவேகாவோட யாராவது போகணும்னு விரும்புறாங்களா, எம்பிஸ், எம்எல்ஏஸ் இல்ல மத்தவங்க அப்படிங்கிறதும் அன்னைக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த கூட்டணி கணக்குகளுக்கான எல்லா முடிவுகளும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா கிரீஷ் சோடங்கர் சொன்னது கூட என்னன்னா, திமுகவோட மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம், திமுகவோட மட்டும்தான் கூட்டணியில இருக்கோம், வேற யாரோடையும் இல்லை நாங்க. அந்த நிலை நீடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும். 18ஆம் தேதி ஏதாவது மாற்றம் இருக்கா? அதுல ராகுல் காந்தி பேச போறாரு. அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளதான் நடக்கும், இன்டர்னல் மீட்டிங் தான். பட் தகவல் எப்படியும் வரும் அவர் என்ன பேசினார். இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றதாக இருக்கு. அதுக்குள்ள என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது ஒன்று இருக்கு. எங்க கூட்டணிக்குள்ள புதிய கட்சி ஒன்று வரப்போதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு எங்கேயும் ஒரு ஆம்பிகிட்டி இருக்கா, இல்ல வந்து சரியா தான் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுதா?
இல்ல 23ஆம் தேதி பிரதமர் வர்றதுக்கு முன்னால தானே 18 தேதி இருக்கு. 18ஆம் தேதி ராகுல் காந்தி வந்து ஆமாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது, ம். கூட்டணியில எதுவும் மாற்றம் இல்லைன்னு கட்சி நிர்வாகிகள் கிட்ட சொல்லிட்டாருன்னா ஓகே. வெல் அது அடுத்து திமுக என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு போய் உட்காந்து பேச போறாங்க. இல்ல நாம ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, நாம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னார்னா அதுவும் நியூஸ் தான். அப்போ திமுகவுக்கும் ஒரு மெசேஜ் கிடைக்கும். திமுகவும் வேற என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. ம். சரி, இங்க வந்து ஆம்பிகிட்டிங்கிறது வந்து இப்போ ஆம்பிகுவிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. என்னன்னா அவங்கவங்க ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளும் அவங்கவங்களுக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படையா பேசுறது வழக்கம்தான். ம். அப்படி காங்கிரஸ் பேசுறாங்க, திமுக இல்லைன்ட்டாங்க, ம். பொதுவெளியில பேசியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள போய் சீட் ஷேரிங் கமிட்டியில பேசும்போது இவங்க என்ன வேணும்னு கேட்பாங்க, அவங்க எதை கொடுக்க முடியும் முடியலங்கிறது சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதா வேணாவான்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ம். ஆனா இப்ப இதுல வந்து இப்ப வலதுசாரி சிந்தனை திரு சிவசங்கர் சொல்லும்போது என்னன்னா, இவங்க வந்து இத வந்து ஒரு சான்ஸா காமிச்சு இதுவரைக்கும் அந்த ஆப்ஷன் இல்ல. இது இப்ப சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கான ஒரு சரியான ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஆப்ஷன பயன்படுத்தி அவங்க வந்து கொஞ்சம் மைக்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதே சமயம் வந்து தங்களுக்கான டிமாண்ட இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்றது. அது ஏற்கத்தக்கதா இருக்கா? ஏன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னரை விட்டு அது வந்து வெளிய வந்து ஒரு நான் அலைனபிள் ஒரு பார்ட்னருக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல சி அரசியல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே போஸ்டரிங் தான். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிங்கிற மாதிரி அரசியலும் ஒரு போர் போன்றதுதான். ம். எல்லா கட்சிகளும் பண்றதுதான். விஜய பார்கெனிங் சிப்பா காங்கிரஸ் யூஸ் பண்ணுச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு விஜய் தான், மத்தவங்க யாரும் இல்ல. ம். என்னடா நம்ம கூட கூட்டணிக்கு வராம நம்மளை வச்சு அங்க பேரம் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு யோசிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் மட்டும்தானே தவிர ம். வேற யாருமே இல்லை. இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதுதான். ஓகே. எல்லா கூட்டணியிலயும் இப்ப காங்கிரஸ்க்கு செக்குலர் பார்ட்டிஸ்க்கு இது வரைக்கும் ஃபோர்ஸ் இல்லாம இருந்துச்சு, இன்னொரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஆப்ஷன் ஓகே. இருக்கும்போது அதை பத்தி யோசிக்க தானே யோசிப்பாங்க. ஓகே. 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 யோசிக்கிறாங்களோ இல்லையோ சார், அவங்க இருக்கிறாங்க, நீங்க சீட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நாங்க அங்க போயிட போறோம்னு எல்லாரும் சொல்றது தானே. விஜயோடைய தேவை யாருக்கு அதிகமா இருக்கிறது? இப்ப நாம வந்து பாஜக, அதிமுக அந்த கூட்டணிக்கு இருக்கிறதா? இல்ல காங்கிரஸ் தன்னுடைய எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த மாநிலங்களுக்கான நகர்வுகளை கருத்தில் கொண்டு தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். ஏன்னா திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்ட பல பேர் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வளரணும், அதுக்கு ஒரு மைலேஜ் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், ஸ்கோப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் யாருக்கான ஆதரவு விஜயிடமான ஆதரவு இருக்கு, தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவை அப்படின்னு இன்னைக்கு நேரத்துக்கு இப்போ as ம். we speak பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு தான் விஜய் அவர்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. ஓகே. காங்கிரஸ் கட்சி வளர்க்கணும்னா அவங்க திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டு கட்சியை வளர்க்கணும். விஜய் கிட்ட போய் சேர்ந்தா மட்டும் எப்படி கட்சி நடக்கும்? இப்போ இப்போ திமுகவோட கூட்டணியில இருக்காங்கன்னா நாளைக்கு விஜயோட கூட்டணியில இருக்க போறாங்க. விஜய் கட்சி வளர்ற வரைக்கும், விஜய் கட்சி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் வளர்றதை விரும்ப மாட்டாங்க. இல்ல சார், அதுதான் பாலிடிக்ஸ். எண்ணிக்கையில அதிகமா அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு காங்கிரஸ் விஜயோட எண்ணிக்கையில கிடைக்கட்டோங்க. ம். எண்ணிக்கை கிடைக்குது இல்லைன்னு சொல்ல, ஜெயிக்கணும் இல்ல. ஓகே. ஓகே. அதற்கான சப்போர்ட் விஜய் கிட்ட இருக்கா, விஜய் கிட்ட கிரவுண்ட் சப்போர்ட் இருக்குதா, கேடர் சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்கல்ல. ம். ம். நீங்க அப்படி எண்ணிக்கை தான் முக்கியம்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டு 234லயே நிக்கலாம்ல. ஓ. அதுவும் வாய்ப்பு தானே. ம். 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 உங்களுக்கு விஜய் 70 சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, 70 பெருசா 234 பெருசா? ஓகே. 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 அந்த ஆங்கிள்ல எண்ணிக்கை தான் முக்கியம்னா நீங்க தனியாவே கண்டெஸ்ட் பண்ணலாமே. ஓகே. பட் இந்த ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் இருக்கும்ல சார். ஒரு விஜய் மாதிரி ஒரு எலெக்ஷனை ஸ்ட்ராங் பொறுத்த அலைன்ஸ் வரைக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு அது பூஸ்டிங் ஃபேக்டரா இருக்கும் இல்லையா? இல்ல அதெல்லாம் சரி. ம். அந்த முடிவை காங்கிரஸ் எடுக்கணும். இப்ப எடுப்பாங்களா 29க்கு எடுப்பாங்களாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க கேட்ட கேள்வி யாருக்கு விஜயினுடைய ம். ஆதரவு அதிகமாக தேவைப்படுகிறதுனா இப்ப பேசும்போது அதிமுக பாஜகவுக்கு, ஓகே. விஜய்க்கு காங்கிரஸ் வருவாராங்கிற எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்கிறது. காங்கிரஸ் வந்தா நமக்கு ஒரு பெரிய எலிவேஷன் கிடைக்கும், ம். 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 ராகுல் காந்தியோட சப்போர்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டுல அதுக்கு நமக்கு இன்னொரு கொஞ்சம் ஃபர்தர் கிரெடிபிலிட்டியை பூஸ்ட் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஓகே. அந்த முடிவை வந்து காங்கிரஸ் தான் எடுக்கணும். விஜய்க்கு காங்கிரஸோட போறதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.